ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ஏகே விலாக்ஸ். அவங்க எல்லாத்துக்குமே வந்து பிலேட்டட் ரம்ஜான் விஷஸ். ரம்ஜான் அன்றைக்கி நாங்கள் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் என் கூட இருக்கவங்கள வச்சுட்டு கன்ஃபார்மாக எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாளும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன ப்ரோ இடையில கார்த்திக் ப்ரோ காணாமல் போயிட்டாரு, என்ன ஆனார் அப்படின்னு கேட்டீங்க. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இன்றைக்கி எங்களோட காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. பல வாட்டி சொல்லியிருக்கேன், யோ குடிக்காதையா குடிக்காதையா அப்படின்ன கேட்டீங்களா? இப்போ என்ன நான் குடிச்சு நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர்ல மக்களே, திருச்சி மக்களே பார்த்துக்கங்க. அதாவது நம்ம ஊர் தண்ணியில் வந்து ஏதோ வைரல் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கான். அதனால எல்லாருமே தண்ணி சூடு பண்ணி குடிங்க. தண்ணினால எனக்கு வந்து வைரல் அஃபெக்ட் ஆகி ஜாண்டிஸ் அஃபெக்ட் ஆகி கிட்டத்தட்ட 10 நாளாக பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து வெளியே வர்றேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, தண்ணி சூடு பண்ணி குடிங்க, நல்லது. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. நான் சும்மா அரசாங்க தண்ணி அண்ணன் குடிச்சு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லெவலுக்கு போயிட்டாரு. இந்த மனுஷனை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சும்மா இருப்பாரு அப்படின்னு பார்த்தா அங்கவே நர்ஸு கூட ஜாலியா கதை பேசிக்கிட்டு இருக்காரு. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்க மாதிரி பண்றாரு, தெரியாவாயா? இப்போ வந்து நாங்க கார் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாங்கள் வந்து ராமனை வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், லால்குடிக்கு. நம்மளோட செட்டக்ஷனரோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வண்டியை போயிட்டு இப்போ எடுக்க தான் போயிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ, அந்த கட்டப்பயலுக்கு நேற்று நைட்லேருந்து கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான் ப்ரோ. ஏன் ப்ரோ? நீயே தூங்கி தொலைஞ்சிட்ட மூதேவி. நான் அவனுக்கு 6:00 சாயந்தரம் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. நான் அதுக்கப்புறம் தான் ஐபிஎல் பார்த்துட்டு தூங்கினேன். 12 மணி அடிச்சா நான் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறானே, அதானே என்னன்னு தெரியல. A few inches later. தலைவன் வந்து இப்போ வீராப்பா நான் ஃபோன் அடிச்சா அவன் எடுப்பேன் அப்படின்னாரு. என்ன ப்ரோ இப்போ தெரியுதா? நான் நேரத்துல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எடுக்கல. இன்னைக்கு காலையில இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டேன். பரவாயில்ல ப்ரோ, அவனை போய் அவன் வீட்டில் போய் கேட்சப் பண்ணுவோமா? எப்படி இருந்தாலும் நம்ம ஏரியாவில் போய்ட்டு ஸ்வீட் வாங்கணும். ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே போய்ட்டு அவனை அடித்து இழுத்துட்டு போவோம். ப்ரோ பண்பாட்டு ஜாமுன் வாங்க. ஏய் ப்ரோ நீ இங்க நிக்கிறான் ப்ரோ, இங்க நிக்கிறான். நீ இப்ப போட ஒன்னு ஃபோன் அடி போட. தள்ளி போ ப்ரோ இங்க தான் ப்ரோ நிக்கிறான். ஃபோன் அடிங்க. தேடி திங்கறானா? நிப்பாட்டுங்க. எடுத்து தொலைய மாட்டான் பாரு. திருட்டு பய காலையில ஜூஸ் கடை நின்று கேட்டிருக்கா, ஆனா ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறான். ப்ரோ அடிங்க ப்ரோ, டக்குன்னு ஃபோன் அடிங்க. இங்க பாருங்க, கட்டைய நிவாசன் போட்டிருக்கா, அவனுக்கு தான் அடிச்சுட்டு எடுக்க மாட்டேங்கிறான். எடுக்கல. கட் பண்ணுங்க. A few inches later. ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டான், ரிங் போகுது. ஃபோன் எடுத்து பாக்குறான்டா, பக்கத்துல போய் காட்ட. கீழே குடிச்சு என்ன ப்ரோ ஃபோன் அடிச்சா மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. ஏன்டா அப்படி இருக்க? போனை கையில தான்டா வச்சிருக்க, போன் அடிச்சா எடுக்க மாட்டியாடா? சார்ஜ் இல்லடா. காலையில இருந்து உனக்கு போன் அடிச்சுக்க, நேற்று சாயந்தரத்துல வந்து போன் அடிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, உனக்கு எங்க கூட சுத்த பிடிக்கல, வர பிடிக்கல, இல்லைன்னா அவ்வளவு சொல்லிடு ஓப்பனா, சரியா? கேவலமா அந்த மாதிரி போன் எடுத்து இப்படி அடிக்கிறத பார்த்துட்டு அட்டன் பண்ணாம அது ஜிபே வேற பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா சார்ஜ் இல்லடா. சார்ஜ் இல்லைன்னா எப்படி ஜிபே பண்ண முடியுமா? சார்ஜரை காட்டு எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். 15% இருக்கு இதுல. ஏன்டா அப்படி சொல்றா? வர எங்க கூட பிடிக்கலன்னா சொல்லிடுறா நிவாசு. இல்லடா அப்படி மூஞ்சி அப்பாவித்தனமா வச்சுக்காத. இப்படி மாட்டி வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல? நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். கூட வந்தாலே கேவலா வர யோசிக்கிறப்ப அதனாலதான் போன் எடுக்கலையா? இப்ப யதார்த்தமா மாட்டினியா? வெக்கமே இல்லாம நாங்க எங்க இருந்தோ வரோம், உனக்கு தேவையா? போன் அடிச்சா எடுக்கல. நான் கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறியே, இதெல்லாம் நல்லா இருக்கா உனக்கு? நல்லா இருக்காம குடிக்கிறேன். குடிக்கிறியா? சூப்பரா இருக்கும். மாப்பிள்ள நான் இதுக்குதான் போன் அடிச்சிருக்கேன். அது நல்லா இருக்குண்டா இது மாதிரி. 20 minutes later. ஏய் வாடா. வாடா ஏறா. ஏறா
ஏறா அட போடா ஏறா இருடா கைய பிடிச்சாரு கால் எப்படி கிடக்குற மாதிரி என்னடா பெருச்சாலி மாதிரி இருக்கா சிக்கிக்கிறா உள்ள கால். இப்போ ஒரு கொடுமை நடந்துச்சுன்னு அங்க போய் நின்று போன் அடிக்கிறோம், போன் எடுத்து பார்த்துட்டு போனை உள்ள வைக்கிறானே. சார்ஜர் இஸ் a word, charger is a emotion. Is the meaning charger? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஸ்வீட் போய் நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தா, இங்க பாருங்க 2 பேரும் பண்ற வேலைய. கெஸ்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து அது லட்டு மைசூர் பாக்கு நல்லா இருக்கும்டா. டேய் அடா அது கெஸ்ட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுடா. என்னடா நீ போட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க? நானே கெஸ்ட் தான்டா. நீயே கெஸ்டா? டேய் உன்னை தெரியாம கார்ல ஏத்திட்டு வந்தாங்க. சரி இப்ப எங்க தான் போறோம்? எங்க எதுக்கு ஏத்துனீங்க? இப்ப சன்ரைஸ் பார்க்க கன்னியாகுமரிக்கு போறோம். சன்ரைஸ் பார்க்க கன்னியாகுமரியா? டேய் இவன் ஆடுறா, நீ சும்மா இருக்குடா. நான் வீட்டுல டேய் அரிசி வாங்க சொன்னாடா, போகணும்டா. வீட்டுல அரிசி வாங்க சொல்லிருக்கேன், அப்புறம் வைய மாட்டேன்டா. அரிசி வாங்க சொன்னா ஆன்லைன்ல ஆர்டர் போடு. ஏன்னா நீங்க தான் வீட்டுல ஒரு வேலைட்டி பார்க்காம சொல்றீங்கன்னா என்ன ஏன்டா அப்படி பண்றீங்க? நான் இதுக்கு தானே கூட சேர்றதே கிடையாது. நீங்க வாழ்க்கையில வந்தியோ அன்னையில எங்க வாழ்க்கை நாசமா போகுதுடா. அது நான் அதை சலிச்சுக்கிட்டு வச்சுக்கிறோம். உங்களை என்னைக்கு நான் திருச்சியில வந்து நான் பார்த்தேனா என் வாழ்க்கை சரணாசமா போச்சு. அது மெயின். இவன் கூட சேர்ந்த பத்தியா நல்லா படிக்க மாப்பிள்ள. நானு 9th நல்லா போய் ஸ்கூலுக்கு போய் நீட்டா படிச்சுக்கிருந்தேன். 10th அதனால டேய் கார்த்தி அப்போ ஒரு சூழ்நிலை அப்ப தின்னு தோணுச்சு. அதுக்காண்டி சமோசா காண்டி ஒரு சமோசா வாங்கி திங்கிறதுக்காண்டி மறுநாள் பறிச்ச முதல் நாள் புக்கை இடைக்கு போட்டு வந்துட்டான். யாரா தின்ன? எல்லாரும் தானே தின்னா, நான் மட்டும் தான் தின்னேன். எல்லாரும் தானே தின்னேன். ஏன்டா என் படிப்பை வித்து உங்களுக்கு சமோசா கொடுத்தேன். மாப்பிள்ள பன் பட்டர் ஜாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சாப்ல. எப்படி இருந்துச்சு? வீரனே போட்டா நேத்தா நேத்தா இல்ல இன்னைக்கா நான் இன்னைக்கு தின்னே. அட பட்டர் ஜாமுதான். அட சூப்பரா இருந்தேன். அந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு? அந்த பாட்டை போட்டு ஏன்டா நாசமாக்குறேன்? செவனேன்னு வாடா. இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒரு திருட்டுத்தன வேலை வந்து பண்ணுவான். அதனால திருட்டுத்தனம் பண்ண தெரியாது, பச்சையாங்கிட்ட மாட்டிப்பான். எப்படி நீ பண்ணா பாத்தீங்களா? அந்த மாதிரி. சரி ஓகே, நம்மளோட செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. நம்மளோட வண்டி எப்படி இருக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ லைக்ல சொல்றேன். ஸோ ஃபைனலி நம்மளோட ZX-R வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த வண்டியில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஜென்ரல் சர்வீஸ் தான் விட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் விட்டுருந்தேன். நான் முன்னாடியே வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், நம்மளோட வாரண்டி கிளைம்காண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஷோரூமில் விட்டுருக்கேன். இனிமேல் வந்து எல்லா சர்வீஸுமே நான் ராமன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ராமன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்க சொல்லிடுங்க. என்ன முடிஞ்சா? ஏதோ நல்லபடியா முடிஞ்சு. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் கம்பெனி சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தம்பி வந்து நம்மள்ட்ட வந்திருக்காப்ல தக்ஷின் டியூனர்ஸ்க்கு. ஸோ இதில் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஏர் ஃபில்டர்ஸு நார்மலாக நம்ம பேசிக்காக க்ளீன் பண்ணுறது ஏர் ஃபில்ட்ரு, அப்புறம் வந்து ஆயில் ஃபில்டர் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து நம்ம KNN போட்டிருக்கோம் ஆயில் ஃபில்டர். ஓகே ஓகே. இந்த KNN போட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ் சர்வீஸாக நம்ம வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஒரிஜினல் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்ரி சர்வீஸ் வந்து நம்ம ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகும். இது வந்து ஒரு சர்வீஸ். இப்போ தேர்ட் சர்வீஸ் ஆல்டர்னேட்டிவ் சர்வீஸ்ல வந்து KNN எதுக்கு போடுறோம் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் சர்வீஸ் நீ பண்ண தேவையில்ல, அந்த ஆயில் ஃபில்டரை மாற்ற தேவையில்ல. ஓகே ஓகே. நம்ம அதே ஃபில்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆயில் வந்து நம்ம 10W50 7100 ஃபுல் சிந்தட்டிக் யூஸ் பண்ணிருக்கோம் அதில். இப்போ நீ தாராளமாக ரெட் லைன் போகலாம். ஓகே. இப்போ ஜென்ரல் சர்வீஸ்னா நிறைய பேத்துக்கு வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். ஒரு சில பேத்துக்கு வந்து ஜென்ரல் சர்வீஸ் தானே ஆயில் மட்டும் தானே மாத்திருப்பீங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அது கிடையாது. ஸோ ஜென்ரல் சர்வீஸ்னா என்னென்ன பண்ணுவீங்க சூப்பர் பைக்கை பொறுத்த வரையும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர் ஃபில்டர் கம்பல்சரி செக் பண்ணணும், மேண்டேட்ரியா. ஓகேங்க. செகண்ட் வந்து நம்ம வேரண்டி ரேட் என்னென்ன பிரேக் பேட்ஸ் இருக்கு. ஓகே. பிரேக் பேட்ஸ் எந்த அளவுக்கு வேற இருக்கு. இப்போ 1400 பெரிய லெவலில் வேறலாம் இருக்காது.
ஸோ அதை நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் பிரேக் ஆயில் இப்போ நம்ம கம்பெனிலேருந்து வரும்போது அவங்க எந்த அளவு பிடிஐ பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இது நின்றுச்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. இயர் சொல்லியிருக்கலாம், பட் எவ்வளோ நாள் அங்கே நின்றுச்சு மேனுஃபேக்சர் பண்ணி எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. ஸோ ஆப்வியஸாக கூலண்ட்டாக இருக்கட்டும், பிரேக் ஆயிலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு செக் பண்ணி நம்ம அதை எடுத்துட்டு நம்ம இப்போ இதில் பார்த்தா இன்ஜின் ஐஸ் கூலண்ட் போட்டிருக்கேன். நல்ல ஃபோட்டோ. ஆமாம், அந்த ப்ளூ கலர் கூலண்ட் ஆமாம், இது வந்து ஹை அண்ட் கூலண்ட். ஓகே, இந்த கூலண்ட் தான் இப்போ வண்டியில் போட்டிருக்கோம். இதுல இருந்து ப்ரீவியஸ் கூலண்ட் எல்லாமே எடுத்தாச்சு. அதே மாதிரி கவாசாக்கில பார்த்தோன்னா மினரல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க, சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது உனக்கே தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தெரியும், மினரல் ஆயில் நல்லது தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சீசனிங்க்கு வந்து மினரல் ஆயில் தான் பெஸ்ட். இப்போ அதாவது ஆயில் மாலிகல்ஸ் வந்து நார்மல் ஆயில், அதாவது மினரல் ஆயில் வந்து அன்யூனிஃபார்மா இருக்கும். ஓ ஓகே ஓகே. அது ரொம்ப அப்போ அந்த ஃப்ளோ என்ன பண்ணணும்னா அந்த போரோட லைனர் இருக்குல்ல அதில் நிற்கும். ஓகே ஓகே. இதே சிந்தட்டிக் ஆயில் போட்டா அப்படின்னா வந்து அந்த மாலிகல்ஸ் எல்லாமே வந்து அன்யூனிஃபார்மா இல்லாமல் யூனிஃபார்மா இருக்கும். ஸோ ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ அதில் நிற்காது. அந்த ஆயில் வந்து நமக்கு லைனர் போரோட லைனர் இருக்குல்ல, அது நின்னா தான் நமக்கு வந்து சீசன் ஆகும் சீக்கிரமா. ஓகே ஓகே. ஆயில் இருக்கும் போது டெம்பரேச்சர் குறையணும். ஓகே. பட் லைஃப் வந்து உனக்கு கம்மியா இருக்கும் மினரல் ஆயில். சிந்தட்டிக் கொஞ்சம் கூட. ஆமா, சிந்தட்டிக் ஆயில். ஓகே, எனக்கு இன்னொரு டவுட் இருக்குண்ணா. இப்போ ரீசெண்டா வர எல்லா பைக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் எப்போ சொல்றாங்கன்னா 5000 to 6000 கிலோமீட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஓட்டுற 1000cc பைக் நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டினாலே செம்ம ஒரு ஹீட் ஆகுது. அப்படிங்கிறப்ப அந்த உள்ள ஆயில்லாம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப தின்னாயிரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சொல்ல வர. மினரல் ஆயில்னா டெம்பரேச்சர்ல அதோட ப்ராப்பர்ட்டி மாறும். ஓகேங்க, அதாவது தின்னாயிரும். அப்போ வந்து லைஃப் பார்த்தோன்னா இப்போ 3000 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஆயில் வந்து 1500லேயே போயிடும். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ ஷோரூம் வந்து இவ்வளோ 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ எல்லாமே வந்து எல்லா பைக் யூசர்ஸுமே அதுதான் ரெஃபர் பண்றாங்க. பட் நம்ம வந்து எப்படின்னா 1500ல இருந்து ஒரு 2500குள்ளருமே நம்ம வந்து மாத்திடுறோம். அது எப்படின்னா அது நீங்க சொல்லி கொடுத்த நாலேஜ் தான் வந்து எங்களுக்கு. ஸோ அது வந்து கண்ட்ரிக்கு பண்ணுவாங்க சார். ஓகே, அது ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க கண்ட்ரியோட அந்த கிளைமேட்டுக்கு. ஆமா, இப்போ ட்ரையம்பா இருக்கட்டும், யூகே வண்டி, அங்க உள்ள டெம்பரேச்சர் உனக்கு என்னன்னு தெரியும். ஓகே ஓகே. அங்க டஸ்ட்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம ஊர்ல நீ மார்க்கெட்டுக்குள்ள உள்ள போயிட்டு வந்தா எந்த அளவுக்கு அதுல டஸ்ட் உள்ள போ, அந்த டஸ்ட் ஓரளவு ஃபில்டர் பண்ணிடும். ஏர் ஃபில்டர் பண்ணணும். அதையும் மீறி போற தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பா உள்ளதான் போகும். ஸோ அதுக்கு நம்ம ஏர்லியரா ஆயில் சேஞ்ச் பண்றதுங்கிறது ரொம்ப நமக்கு தான் நல்லது. 20 lakhs பைக்குக்கு போயிட்டு 5000 அந்த மேண்டேட்டரி இதை ஃபாலோ பண்றதுங்கிறது வந்து நாட் ரெக்கமெண்டபிள். அவ்வளோ நம்ம ஊர் கண்டிஷனுக்கு அது வந்து ஆமா, எவ்வளவு ஏர்லியர் இப்போ அவங்க சொல்றாங்க, கம்பெனி சொல்றாங்க 5000 நம்ம 4000 மாத்துறது நல்லது. அதே மாதிரி ஏர் ஃபில்டர் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு த்ராட்டில் பாடி எல்லாமே ஒரு செக்அப் நான் நெசசிட்டி க்ளீன் பட் செக்அப் பண்ணி நம்ம அதே மாதிரி செயின் வாஷ் பண்ணி இப்போ நம்ம என்ன செயின் கிரீஸ் பண்ணல, நீ போகும்போது செயின் கிரீஸ். ஓகே, டன். அவ்வளவுதான். இதுதான் வந்து ஜெனரல் சர்வீஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஜெனரல் சர்வீஸ்னா சும்மா ஆயில் சேஞ்ச் பண்றது மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஆயில் ஃபில்டர் கூட மாத்தணும் அப்படிங்கிற வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, தெரியாதவங்க இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஜெனரல் சர்வீஸ்னா இதுதான். இது வந்து சூப்பர் பைக்கு மட்டும் கிடையாது, ஆஸ் யூஷுவல் எல்லா வண்டிக்குமே இதுதானே ஃபாலோ. ஸோ அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதோட அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப பிரீஃபா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதனாலதான் அண்ணனே வந்து ஜெனரல் சர்வீஸ் எந்த அளவுக்கு நீ வந்து ஏர்லியரா சேஞ்ச் பண்றியோ அந்த அளவுக்கு வண்டியோட லைஃப் நம்ம கொண்டு போகலாம். ஓகேண்ணே. ஸோ ஃபைனலா எல்லாமே ஜெனரல் சர்வீஸ்னா என்ன அப்படிங்கறத அண்ணன் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இன்னொரு சேடான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம அந்த கேட்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆனோம் அப்படின்னா இங்க அப்படியே பச்சை கலர்ல நந்தி மாதிரி ஒரு வண்டி வந்து நிக்கும். அண்ணன் சொல்லாம வித்துட்டு பாருங்க எப்படி சிரிச்சிட்டு இருக்காருன்னு. விற்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். அன்னைக்கு நான் கேட்டப்போ என்ன சொன்னாருன்னா, இனிமே வண்டி தம்பி அப்படின்னாரு. அப்ப ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு, பேக் பெயின் இருக்கு. அதனால இருந்தாலும் அண்ணன் கை சும்மா இருக்காது, கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், கன்ஃபார்மா இருக்கும்லண்ணே. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகேண்ணே. நீங்க ஓட்டி பாத்துட்டீங்க. நீங்க ஓட்டி பார்த்தாலே அது வந்து எந்த குறையும் இருக்காது. கண்டிப்பா குறை இருந்தா நீங்க கண்டிப்பா பார்த்து வச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். நான் எடுத்துட்டு அப்படியே ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, அவ்வளவுதான். திருப்பி அப்படியே மோட்டோ வ்ளாகிங்ல கண்டினியூ பண்ணலாம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த சென்னை ஹைவேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சாச்சு. நமக்கு முன்னாடி வந்து அவங்க எல்லாம் காரில் போயிட்டாங்க. நம்ம பெட்ரோல் போடுறக்காண்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடியே அமுச்சு விட்டேன். ஓட்டிகிட்டு இருக்கும்போது தெரியுதுங்க, நான் இவ்வளோ தூரம் உள்ளேருந்து ஓட்டிகிட்டு தான் வந்தேன். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செம்மையாக ஒரு ஸ்மூத்னஸ் வந்து ஃபீல் ஆச்சு. நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோல் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு வந்து K&Nோடது யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ணன் வந்து சொல்லியிருந்திருப்பார், கம்பெனியில் யூஸ் பண்ணுற ஆயில்ஸை விட மோட்டோல் வந்து நல்லாயிருக்கும் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் தென் வந்து கேனட் ஃபில்டரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லைஃப் வரும். லைஃப் வர்றது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி. பட் ஆனால் நம்ம வண்டிக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து போடும் போது அதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டும் போது. இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா அதை வந்து செம்மையாக ஃபீல் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் விஷயம் வந்து சொல்லி அவனுக்கு நான் முன்னாடி 10 hour வந்து பிரேக்கிங்கில் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ அண்ணன் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அந்த பிரேக் கேலிபர்ஸ்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிரேக்கிங் பண்ணும்போது செம்ம ஒரு ஃபீல் தருது. ஏன்னா நம்ம முன்னாடி வந்து 10 hour ஓட்டிருக்கப்போ இப்படி ஒரு பிரேக்கிங் வந்து நான் ஃபீல் பண்ணது கிடையாது. இப்போ ராமன்ட்ட சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஓட்டி பார்க்கும்போது பிரேக்கிங் அப்ளை பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது பிரேக்கிங்கில். இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே ஆஃபில் இருக்குங்க. வண்டி வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல் பவரில் இருக்குது. இதுக்கு மேலே வண்டியில் பவரே கிடையாது. பவர் எஃப்பில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பவர் மோடில் போட்டு ஓட்டும் போது எவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது நான் இதுவரை எதிர்பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி நான் பவர் மோடில் போட்டு வண்டி ஓட்டினதுமே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டுறேன். சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஒரு சில அந்த ஜர்க்கிங்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜர்க்கிங்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 3000 kilometers ஓட்டினதுக்கப்புறம் வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் வந்து ஒரு 1500 kilometers வந்து சர்வீஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம எப்போயுமே அதிக கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு போயிட்டு அதிக காசு கொடுத்து செலவு பண்ணுறதை விட கம்மியான கிலோமீட்டர்ஸில் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பேர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கம்மி கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து சர்வீஸ் பண்ணிடுறேன். நீங்களும் வேணால் என்னோட இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ராமன்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு நிறைய ஸ்பேர்ஸ் சீக்கிரமாக வீணாக போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறையும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா செயிலுக்குலாம் ஏதோ அந்த ஒரு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணார், ஒயிட் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்க ஃபேஷியல் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து மோட்டல் பிராண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணால் செயின் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். நம்மளும் ஒன்று வாங்கி வச்சுக்குவோம். நம்ம எப்பவுமே அந்த மோட்டல் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது ஏதோ ஒரு ஃபேஷியல் க்ரீம் மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பவர் மோட்டில் போட்டு பெடாக்க போட்டு ஒரு டாப் ஸ்பீட் செக் பண்ணாருங்க. என்ன சவுண்டிங்க நீங்கள் அப்படியே அண்ணனோட வீடே ஆதரிச்சு. நான் அப்படியே அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதேமாதிரி இந்த வண்டியோட சர்வீஸ் பில் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தெரியல. நான் ராமன்ட்ட எவ்வளோண்ணே பில்லு அப்படின்னு கேட்டால், தம்பி முதல் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு நீ ஓட்டி பாருப்பா, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் பில் அனுப்புகிறேன், நீ அமௌண்ட் சென்ட் பண்ணுப்பா அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் வண்டி செம்மையாக இருக்குன்னு எல்லாத்தையுமே தெரியும்னே அப்படின்னா, நீ முதல் எடுத்துகிட்டு போய் ஓட்டுப்பா, அதுக்கப்புறம் நம்ம பில்லு அனுப்பிச்சிக்கலாம்ப்பா அப்படின்னாரு. நானும் வண்டி எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ஓட்டி வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுதுங்க, அதுதான். அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து அந்த ஜர்க்கு இல்லாதது, அது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. எப்படியோ 1.5 வருஷம் கழிச்சு நம்மளோட ZX நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் சர்வீஸ் எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. எப்போ 1500 கிலோமீட்டர் இல்லை 2000 கிலோமீட்டர் ஓடுதோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சர்வீஸ் நான் பண்ணுவேன். அது ஓட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை. இங்கே தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நான் காரை நிப்பாட்டி வெயிட் பண்ண சொன்னேன், எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல. நிவாஸ் வேறு வண்டியை ஓட்டுறேன் நான். மாப்பிள்ள எங்கடா இருக்க? என்னடா வண்டி ஓட்டுறேன்னா அப்புறம் என்னடா பெட்ரோல் போட்டா நின்றா தானே சொன்னேன். இப்போ எங்கே போயிட்டு இருக்கீங்க? அங்கே போயிட்டீங்களாடா? சரி போ, கடைக்கு போகிறேன். நிவாஸ் பேல இங்கே வெயிட் பண்ணுறான் அப்படின்னா அந்த நாய் கிளம்பி நம்ம ஏரியாக்கே போயிட்டான். அந்தன்னு ஒரு சேடான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமன் வந்து பார்த்தீங்கன்னா ZX6R வந்து வித்துட்டாரு. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின் இருக்கனால வண்டி இப்போ வந்து ரெகுலராக எடுத்து ஓட்டுறதில்ல. சரி சும்மா தானே இருக்குது வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வித்துட்டாரு. பட் ஆனால் அவர் வந்து சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி எடுப்பார். ஏதோ எடுக்க போகிறாரு. நான் லாஸ்ட் டைம் கேட்டப்போ இல்லைப்பா வண்டி எடுக்கிறதுக்கான ஐடியா இல்லை அப்படின்னாரு. பட் இப்போ வந்து
ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பார்ப்போம் பொறுத்து இருந்து என்ன வண்டி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு பெரிய இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ZX6R வந்து நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. அதுக்குள்ளேயுமே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வித்துட்டாரு. அதுதான் ஒரு பெரிய ஒரு சோகமான விஷயம். பரவாயில்ல, கடவுள் நம்மளுக்கு என்ன விதி எழுதியிருக்காரோ அதானே நடக்கும். அண்ணன் இன்னொரு வண்டி எடுத்தோன்னே கன்ஃபார்மாக அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ போடுவோம். ராமனை ZX6R எவ்வளோ பேர் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்கிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியும். டாட்டா பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.